உங்களை நம்பி இந்த லைட் ஹவுஸ் ஏஜி சர்ச்சை நம்பி கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுட்டார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா ஜெபிக்கும் பொழுதுதான் அவைகள் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகும். For everything and anything you need to have preparation. அந்த preparation, அந்த ஆயத்தத்தை, அந்த அழகை, அந்த ஆழத்தை, அந்த ஆதாரத்தை போட்டு கொடுக்கிறது நம்மளுடைய ஜெபம் தான். Without prayer nothing will change. Without prayer nothing will move. எங்க ஊழியத்தின் அடையாளம் ஆதாரம் ஒன்னே ஒண்ணுதாங்க. எங்களை இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா முழு நேர பணிக்கு வரத்துக்கு முன்னாடி இரவெல்லாம் ஜெபிச்சிருக்கிறோம். இரவெல்லாம் வியாழக்கிழமை தோறும் ஒரு மாடியில் என்ன பார்க்கலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஒரு மாடியில் எங்களை பார்க்கலாம். இரவெல்லாம் ஜெபிச்சிருக்கோம். அதோடைய விளைவு தான் இன்றைக்கு பலனா இருக்குது. ஆண்டவர் நம்பிட்டாரு, நம்ம கேட்போன்றதை நம்பிட்டாரு. ஜெபிக்கணும். அப்புறம் ஏமா ஜெபிக்கணும்? ரெண்டாவது காரணம் போலாமா? நீங்க ஒரு காரணத்தையும் ஒரு நாள் நீங்க வச்சீங்கன்னா கூட ஒரு வாரம் ஃபுல்லா ஜெபிச்சிடலாம், பிரச்சனையே இல்லாம. என்ன, மண்டேக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டோம், ஞாபகம் வச்சுட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ அடுத்த நாளுக்கு ஒரு காரணம் நான் சொல்றேன்னே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 41வது வசனத்துல திருப்பி ஒரு ரெட் லெட்டர்ஸ்னா ஜீசஸ்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. சோதனைக்குட்படாதபடிக்கு இருக்கணும்னா ஜெபிக்கணும். அது எந்த சோதனை தெரியுமா? மாம்சத்துக்கு தான் சோதனை வரும் தெளிவா சொல்றாரு. ஆமா, ஆவி உற்சாகமானது தான் சார். ஆவி நல்லா அல்லேலியான்னா அழகா சர்ச்சில் வந்து ஆவியில நிரம்பி அல்லேலியா சொல்லிட்டு போயிடுவீங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் ஆவியில இருக்க மாட்டோம், மாம்சத்துல தான் இருப்போம். ஆமென். ஆண்டவர் சோதனைன்னு ஒன்று சொல்றார். அது எந்த சோதனை அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானிக்க ஆரம்பிச்ச பொழுது 2 வசனத்துக்கு முன்னாடி 41 வாசிச்சிருக்கோம். 39ஆம் வசனத்துல ஜீசஸ் ஒரு ஜெபத்தை பண்றாரு. என்ன ஜெபம்னா, சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த நாள் அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார். அந்த பாத்திரம், அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்காம இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே, முடிஞ்சா இந்த பாத்திரத்தை என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்க அப்படின்னு ஜெபிக்கிறாரு. அது என்ன தேவ திட்டம் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் மரிக்க கூடாதுங்கிறது தேவ திட்டமா? ஆண்டவர் மரிக்கணுங்கிறது தேவ சித்தமா? ஆனா ஆண்டவர் இங்க பாருங்க, தன்னுடைய சுய சித்தத்தை லேசா அப்படி வெளியில கொண்டு வர்றார். பாத்தீங்களா? that was his will. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்ங்க, ஆனாலும் என் சித்தம் இல்லப்பா, உங்க சித்தம். அந்த சோதனை என்ன தெரியுமா? உங்க சித்தத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் இடையில நடக்கிற போராட்டத்துல தேவ சித்தம் ஜெயிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஜெபிச்சே ஆகணும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஆவியில பலப்படுவீங்க, மாம்சத்தை ஜெயிப்பீங்க, தேவ சித்தம் நடக்கும். Oh, you will come into an spiritual alignment with God's will, which can be happened with washed blood. தேவ சித்தம் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த அலைன்மெண்ட்டுக்குள்ள நம்ம எப்போ வரணும்னா ஜெபிக்கும் பொழுது மட்டும்தான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஏன்னா ஜெபத்துல தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார், தரிசனங்களை கொடுப்பார். எனக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல கேட்பேன், ஆண்டவரே இப்போ எங்களுடைய ஜெபம் என்ன தெரியுமா? நாங்க ஆசைப்பட்டுட்டோன்னு எதையும் கொடுத்துறாதீங்க ஆண்டவரே, உமக்கு சித்தமா இருந்தா மாத்திரம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். உமக்கு சித்தத்தை செய்கிறவர்களோட மட்டும்தான் நாங்க பயணிக்கணும். உம்முடைய சித்தத்தை செய்கிற இடத்துல மட்டும்தான் நாங்க நிக்கணும்ன்றதான் எங்களுடைய பிரதானமான ஜபமாவே இருக்குது இப்போ. ஆமென். நம்ம எல்லாருக்கும் முக்கியம் என்ன தெரியுமா? நம்ம சித்தம் இல்ல, ஆண்டவருடைய சித்தம். இதுதான் சோதனை. ஆமா, நம்ம சித்தத்திற்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம் பாத்தீங்களா? அந்த சோதனையை மேற்கொண்டு தேவ சித்தத்திற்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஜெபிக்கணும். எத்தனை பேருக்கு ஆசை தேவ சித்தம் செய்யணும்ட்டு? நிச்சயமா ஆசையா? தேவ சித்தம் செய்வதற்கு உங்க சித்தத்தை விட்டு கொடுக்க ஆசையா? எத்தனை பேர் ஆசைப்படுறேன்னு சொல்றீங்க முழு மனசா? இந்த போராட்டத்திலிருந்து நம்ம ஜெயிக்கணும்னா ஜெபிக்கணுங்க. ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்றேன், எனக்கு ரொம்ப ஆசை ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணணும்ட்டு. நம்மளும் இப்போ வந்து டிவைன் டாக்டருங்க, அது அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்போ போற இடத்துல எல்லாம் எல்லாரும் மறந்து போய் எனக்கு டாக்டர் ஜெசன் டேவிட் போட மாட்டாங்க, டாக்டர் டேவிட் விஜயகாந்த் அவருக்கு போட்டுறாங்க. என்னென்ன பட்டம்லாம் சொல்றாங்க தெரியுமா? டாக்டர், ரெவரண்ட், அவங்களே ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிறது.
சோத்திரம், நமக்கு அதெல்லாம் கூட வரப்போறது இல்லை சாமி, நீங்க இருந்துருங்க சாமின்னு சொல்லிக்கிறது நான். என்னுடைய சித்தம் அதுவா இருந்துச்சு. இவருடைய சித்தம் நல்ல ஹைட்டா பொண்ணு வரணும். எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்துங்க. ஆமா, நல்ல ஒயிட்டா பொண்ணு வரணும். என்னால் முடிஞ்சது வெள்ளை புடவை மட்டும்தான் என்னால் கட்ட முடியும். இப்படி அவருக்கென்று ஒரு சித்தம் இருந்தது, எனக்கென்று ஒரு லைக்கிங் இருந்தது. ரெண்டுத்தையும் விட்டு கொடுப்பதற்குண்டான பலன் எங்கிருந்து வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? ஜெபந்தான். இன்னைக்கு உங்க சித்தத்தை மேற்கொண்டு தேவ சித்தத்தை செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சோதனை நின்று நாம் தப்பிக்கும்படி நிச்சயமாய் ஜெபிக்க வேண்டும். இவங்களை பார்த்துட்டு வந்துட்டு 3 நாள் உபவாசம் போட்டேன் முழு நேரமா. ஆமா, நிஜமா சொல்றேன், நடந்தது சொல்றேன். 3 days. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என் ஃபோட்டோவை பார்த்துட்டு வானான்னு சொல்லிட்டாங்க. என் ஃபோட்டோவை பார்த்ததுமே தூக்கி போட்டாங்க வானான்ட்டு. அவங்க அப்பா அந்த ஃபோட்டோவையும் கொடுக்கல, அது எங்கள் வீட்லேயும் சொல்லலை. 9 மாதம் கழித்து அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு, பாப்பா நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டா, ஒரு முறை வந்து பார்க்க சொல்லட்டான்னு திரும்பி உங்களை கேட்டிருக்கிறாங்க. அன்னைக்கு திரும்பி நாங்கள் போனோம், பார்த்தோம். அன்னைக்கு தான் தேவ சித்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் 3 நாள் வெயிட் பண்ணேன் தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஜெபத்தில். After 3 days I understood she is the woman. Remember, it was tough. இவரை முழு மனசா ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பிகாஸ் என் சித்தங்கிறது லிங்கர் ஆயிட்டே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இவரை பார்க்கும் போதெல்லாம் ஐயோ ஓகே சொல்லிட்டோமே, நம்ம டாக்டரை கல்யாணம் பண்ணியிருக்கணுமோ. ரிமெம்பர், இந்த போராட்டம். அதனால தான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஆவி உற்சாகமா இருக்கும் தேவ சித்தத்தை செய்யணும்ட்டு, ஆனா மாம்சம் வந்து போராடிக்கிட்டே இருக்கும். ரியாலிட்டியை பார்க்கும். ஆமா, இதுவா கிரவுண்ட் பார்க்கும். அதுதான். ஆனாலும் இதை விட்டு கொடுக்க மனசு இல்ல. இன்றைக்கு உங்க சித்தத்தை கம்ப்ளீட்டா நோ சொல்லி தேவ சித்தத்தை ஓகே பண்ணணும்னா ஜெபிக்கணும். அதனால நம்ம பாட போறோம். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. கரங்களை உயர்த்தி என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.